ஏய் லூசு, ஆபீஸ்க்கு வீடியோ யாரா பார்த்தானா? அதனால தாண்டா யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு நிக்கிறேன். எப்படி ஐடியா? அப்போ வா, உன் அறிவு வச்சுட்டு ஆரஞ்சு ஜூஸ் கூட போட முடியாது. மேல இருந்து பார்த்தா நல்லா தெரியும். ஆல்ரெடி செகண்ட் ஃப்ளோர்ல யார் இந்த பொண்ணுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா உன்னை பார்க்க வந்ததுக்கு ஏதோ ஆங்கிரி பேர்ட்க்கு வாய்ஸ் கொடுத்த மாதிரி கத்துறான்? ஏன் ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாதா? முடியாது. சரி சொல்லு. நல்ல வல்ல வல்லன்னு கத்தி விட்டு இப்ப ஏதோ பட்டர் பிஸ்கெட் டாக் மாதிரி பம்பறது. ஆளே மூஞ்சியும் பாரு. ஏய் நான் என்னடி பண்றது? நானே பட்டர் பிஸ்கெட். இவனுங்க என்ன பண்றானுங்க? Guess what? எனக்கு ரொம்ப லக்கி தெரியுமா? இது வரைக்கும் என்கிட்ட யாரும் ப்ரப்போஸ் பண்ணதே இல்ல. நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் 5 ப்ரப்போசல். அதுவும் பிவிசி ஸ்கூல் பசங்களே 3 பேர். இன்னைக்கு குட்டிமணி வேற. என்னது இந்த பொய் போய் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா? ஹே வெயிட். அவன உனக்கு தெரியுமா? இல்லையே, எனக்கு எப்படி? பிபிசி ஸ்கூல் பசங்க சொன்னல, அவங்கள பொறுக்கி பசங்க சொன்னாங்க. அதான் இல்லனா எனக்கு எதுக்கு இவங்கள பத்தி? பொறுக்கித்தானோன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கெத்து. எங்க ஸ்கூல் பொண்ணுங்கெல்லாம் அந்த ஸ்கூல் பசங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா உடனே ஓகே சொல்லிடுவாளுங்க. அதுவும் அவனுங்க பாய் ஃப்ரெண்டா இருந்தா யாரையும் தொந்தரவு பண்ண விட மாட்டானுங்க, தம்சம் பண்ணிடுவானுங்க. இப்படியே சொல்லிட்டே இரு, கடைசியில அவனுங்க உன்னையே தொந்தரவு பண்ண போறாங்க பாரு. அப்போ நீ அவங்கள தம்சம் பண்றல? நான் பண்ணிடலாமே, ஈஸியா தம்சம் பண்ணிடலாம். சின்ன பசங்க அங்க பத்தியா? அங்க யாரும் இல்லையடா. அதான் நானும் சொன்னேன் அங்க யாரும் இல்லைன்னு. அப்புறம் அவனுக்கிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்லிடு, நான் ஏரியால மாசு, உன் பின்னாடி சுத்தனா பிரச்சனை. இதெல்லாம் நீ சொன்ன மாதிரி சொல்றேன் சரியா? நான் சொன்ன மாதிரி சொல்றேன்னா பயந்துருவானுங்க சின்ன பசங்க. பரவாயில்ல ஜோன், இருக்கட்டும். டீச்சர்ஸ்க்குலாம் யூஸ் ஆவானுங்க. ஏன் நீ கூட போக வேண்டியதானே? இல்ல உனக்கு செலவு கம்மி பண்ணலான்னு தான். ஒரு தேவையில்ல, ரீசார்ஜ் பண்ணதான் உனக்கு ஆள் தேவனா? அவனையே போய் கிடைக்கப்பா சீத்தல்றி. அர்ஜுன் 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 இல்ல, நான் சொல்றேன். டேய் ஹே டேய் டேய் மறந்துட்டவனே. கிளிக்கி லாங்குவேஜ்ல நீ ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்ட மச்சான்? நின்றா டோஸ்டஸ் தெரலமே. ஒழுங்காதான்டா இருந்த, மறுபடியும் அரைச்சிட்ட நீ. வேலைக்கு ஆகாது மச்சான், எனக்கு அவருக்கு வேலைக்கே ஆகாது. என்னடாவும் பிரச்சனை? அந்த குட்டி பண்ணிடல, அவன் வந்து இவருக்கு ப்ரொபோஸ் பண்றானா, அவன் போட்டு பிடிக்கணும். இவருக்கு ரொம்ப கெத்தா தெரியுதா? அதான் சொல்லிட்டேன், அவ்வளவு கெத்தா தெரிஞ்சு அவனோட போய் குடும்பம் நடத்திக்கொண்டு ஒரு கிதானத்துல கெத்த சொல்லிட்டு சின்ன பழம் இல்ல. ஏய் என்னடா? இல்ல மச்சான், இதான் பேச சொன்ன மெச்சூரிட்டி மட்டும் நீதான் எதுவும் கேட்கல. இப்ப ட்ரெண்டே வேற மச்சான், பெரிய பொண்ணுங்களை லவ் பண்றது தான். அதை வச்சுதான் படம் எடுக்கிறாங்க, படமும் சூப்பரா ஓடுது. உன் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு சின்ன பொண்ணு தேங்க்யூ, ரொம்ப சின்ன பொண்ணை லவ் பண்றது தான். இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, பிரிஞ்சிருங்க. ஏன்டா ஏன்டா விளத்தனமா பேசிட்டு இருக்கேன்? ஐயோ மச்சான் சத்தியமா சொல்றேன், நல்லதுதான் மச்சான் சொல்றேன். இது நல்லதுக்கு நல்லா பண்றடா. நீ ஏன் அவளை அவன் கூட தானே குடும்பம் நடத்திட்டு வந்திருக்க, அப்புறம் என்ன? அது ஒரு கோவத்துல சொல்லிட்டேன், அவளை பயமுத்துறதுக்கு. ஏய் இல்லடா குழப்பறான் அவன். இரு புரியல மச்சி. இல்ல மச்சான், நான் அவளை பயமுத்துனதே அவ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்ற பயத்துல தான்டா. எனக்கே இப்போ தான்டா புரியுது. எனக்கு எது பேசல, இங்க இருந்து பேசிருக்கேன். ஏன் மச்சான் இங்க இருந்து பேசுறா காமெடி வந்துருமா உனக்கு? ஏய் உர்ரா, அவன் இங்க இருந்து பேசி போறான், பேசுறானே விடுடா. ஏய் நீ வேற சொல்ற மச்சான். எங்கேயோ எனக்கே தெரியாம ரொம்ப சீரியஸா லவ் பண்றேன்டா. அவ இல்லாம மச்சான் பயமா இருக்குடா. பயம் வந்துச்சுல, பயம் வந்துருச்சுல, கன்ஃபார்மா போட்டுக்கோ. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மச்சான், எல்லாம் வெரிஃபை டேட்டா. ஏய் ஏன்டா எங்களுக்கு பிரிக்கல இருக்க, உனக்கு என்ன மச்சி? நேத்து ஒன்று அரைஞ்சதாலையா? சரி மூடு, எனக்கு மிஸ் எல்லாம் இருக்குதுன்னா உன் ஆள் மாதிரி உனக்கு கைக்கு வந்த கிடையாது. டேய் விடாண்டா, அவங்களோட பிரிக்க ட்ரை பண்ற, ஃப்ரீயா விடுறா. விளக்கண்ண மாதிரி பேசு. இந்த போட்டோ ஓட்டுனது யாரு? நான் தான். முக்காவாசி பிஞ்சிருக்கல? ஆமா. இப்ப என்ன பண்ணுவ? பிச்சிருவேன். அதுதான் மச்சான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். விட்டா 2 மாசத்துல பிரிஞ்சிருவாங்க, நான் 2 நாள்ல பிரிக்கிறேன். டைம் சேவ் பண்றேன்டா. What is this you don't understand about me? ஏய் மச்சான், நீ தெய்வ லெவல்ல நெக்ஸ்ட் லெவல் மச்சான். I am very proud. ஏய் லூசுங்களா, ஹே போட்டோ லைஃப் ஒண்ணாடா. இப்பதான் மச்சான் பாயிண்ட் வந்திருக்க.
இப்பதான் பாயிண்ட்க்கு வந்திருக்கேன். ஒரு போட்டோவே சும்மா விட மாட்டேனா? லைஃப் சும்மா விட்டுருவானா? சும்மா இறங்கி அப்படியே செஞ்சிருவாரு. ஏன்டா நாங்க கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க முடியாதா? மச்சான் அந்த மேட்டரோட டெப்தே உனக்கு புரியல மச்சான். சரி இப்போ தியாவணி ஆபீஸ் கூட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு வை. நான் என்ன அந்த மூணு சேர்த்துக்கிட்டு போய் ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்? இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு வையேன். என்ன ஒரு ஸ்கூல் பொண்ணு கூட்டு வந்து இதான் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவியா நீ? பண்ணுவியா? அசிங்கமா இருக்காது உனக்கு இருக்காதா? எனக்கு இருக்குண்டா. என் நண்பன் ஒரு பள்ளி சிறுமியுடன் காதல் சங்க கால தமிழ கேட்கவே சகிக்கல. கட்டு மச்சான். ஒருவேளை தியா மட்டும் என் கூட போற தங்கச்சி இருந்தா எங்க வீட்டுல சான்ஸே இல்ல மச்சான், ஒத்துக்க மாட்டாங்க. நானே அவளை கண்டதுனமா வெட்டி போட்டுறேன்டா. கேளு. டேய் ஸ்கூல் பண்றா. உடனே நாட்டாம தம்பி மாதிரி மூஞ்ச வச்சுக்கோ. இன்னும் ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் இவருக்கே வந்த மாதிரி ஒரு ஊரை விட்டே ஒதுக்கி வச்ச மாதிரி. ஊரே என்ன விட்டு ஒதுக்கணும். அப்புறம் என்ன விட்டு வளர்க்கவா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. டேய் மச்சான் அவகிட்ட சொல்லி புரியவேடா, கண்டிப்பா புரிஞ்சுப்பாடா. என்னதுடா சொல்றது? எதை சொன்னாலும் அர்ஜுன் 10 வருஷத்துக்கு அப்புறம் இது பெரிய ப்ராப்ளமாவே தெரியாது அப்படின்னு சொல்ல வர. அதே சொல்லு. அப்ப அதே சொல்றா 10 வருஷம் கழிச்சு சேருவோம், இப்ப பிரிஞ்சிரோன்னு. நீங்க பிரிஞ்சாலே தெரிஞ்சுட்டு உங்க லவ் எவ்வளவு பெரிய தபாசுன்னு. ராஸ்கல். போய் சொல்லு மச்சி. சொல்றேன். ஏன் திடீர் யோசனை? இல்ல பசங்க படிப்பு வந்து கெட்டுடக்கூடாதுல்ல, அதான். என் மேல அவ்வளோ அக்கறையா? பாரு அர்ஜுன், எனக்கு இந்த பிரிஞ்சு செய்யறதெல்லாம் நம்பிக்கை இல்ல. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, ஒருவேளை ஆக்சிடென்டே ஆச்சுன்னா, ஏன்டா பிரிஞ்சோம் நீயும் நானும் யோசிக்க கூடாது பாரு. உனக்கு யாரு இப்பெல்லாம் பேச சொல்லி கொடுக்கறது? ஏன் +2 படிக்கிற பொண்ணா மக்கா இருக்கும் நினைச்சியா? நினைச்சிட்டாலும். ஆனா நீ சொன்னது கரெக்ட் தான். நான் நிறைய தம்மடிக்கிறேன். கேன்சர் வந்து செத்தாலும் செத்துருவேன். வலிக்குதா? இல்ல ஆனா எனக்கு வலிக்குதே. அங்கயா? இங்க. ஐயோ இந்த கையில தானே அஞ்சு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இப்பதான் ஒரு 2 நாளா. எனக்கு வயிறு எரியுது. இந்த சிகரெட் எல்லாம் ஒரே இடத்துல வச்சு எரிச்சு விட்டுணும் போல இருக்கு. ஏன்டி இது மேல உனக்கு இவ்வளவு காண்டு? என்னைக்காச்சும் என்ன தேடி ஓடி வா, அப்ப தெரியும். தெரியும் தெரியும். அதான் நான் சொன்னேன், கேன்சர் வந்து சேத்தா. ஏதாச்சும் ஆச்சுன்னா அது எனக்கு தான் இருக்கணும், உனக்கு இல்ல அர்ஜுன். யார்கிட்ட என் லைஃப் இல்லை. ஆனா ஒண்ணு, அங்க இருந்து பார்க்கும்போது தான் இது தப்பா தெரியுது. உன் பக்கத்துல உன் கூட இருக்கும்போது எதுவுமே தப்பா தெரியல. எனக்கு அது போதும். இவ்வளவுதானே நடந்துச்சு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா தான் போதும் மச்சான், எங்களுக்கு சந்தோஷம் தான். நீ கான்ஃபிடென்ட்டா இருக்கல? கண்டிப்பாடா. அப்புறம் என்ன, ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். ஐயோ யோ யோ யோ, என்னப்பா நீ கிளைமேக்ஸ்ல வந்து ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் ஸ்டெப் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொசுக்குன்னு தெரிஞ்சிட்டா? டேய் நான் பேசிக்கலி கெட்டவன் கிடையாதுடா. அப்புறம் என்ன ஹேருக்கு அவங்களை பிரிக்க ட்ரை பண்ண நீ? அது ஒரு ஃபீலிங்டா. என்ன ஃபீலிங்கி? அதான் அந்த புசு புசுன்னு வரும்ல. புசுவானமா? இல்லடா, அந்த லவ்ல ஒரு ஒரு ஊடுல அந்த பொமரேனியா? ஏய் இந்த மச்சான் ஏதோ பொசசிவ்னஸ்ன்ற மாதிரி. அதேதான்டா, கரெக்ட்டா. கையெடு. அவடா நீ மச்சான், நல்ல வேளை டேபிள் இருந்து நம்ம தப்பிச்சோம். கீப் டிஸ்டன்ஸ் மச்சான் ப்ளீஸ். ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கனா. ஏன் லவ்ல வந்தா மட்டும் தான் ஒத்துப்பீங்களா? ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? ஃபீரா பார்த்தா ஃபாரின் சர்வ் வேற ஃப்ரெண்டே கட் பண்ணி விட்டுறானுங்க. நான் லோக்கல் ஊர்கா. கருத்து புதுசு மச்சான். ஏய்
என்னத்துக்கு அப்படி பேசிட்டு இருக்க? என்ன பின்ன என்னடா அந்த மினிமல்ஸ் லைஃப்ல வந்ததுல இருந்து 3 வாட்டி Facebookல என் ப்ரொஃபைல் பிக்சர் மாத்திட்டேன். ஒரு வாட்டி லைக் பண்ணியா நீ? என் ப்ரொஃபைல் பிக்சர் கூட லைக் பண்ணாம நான் புடின்னு இருந்த. ஆமா மச்சான், என் போட்டோ கூட நீ லைக் பண்ண தெரியுமா? என் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லைக் பண்றது 3 பேர் தான்டா. நாங்க 2 பேரு. அந்த தேர்ட் பர்சன் நான் தான்டா, வேற யாரா? கரெக்ட். நீ கூட லைக் பண்ணல தெரியுமா? ஒரு கை குறையுது மச்சான். சரி அத கூட விடுறா. ஆசிஷே மச்சான், நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, கெஜ கெஜ குரூப், அதுல நீ சாட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அதுல போடுற வீடியோ எல்லாம் பாக்குற, நீ ரிப்ளை பண்ணாதானே தெரியும் எங்க சிங்க்ல இருக்கே இல்லையான்னு. அதனால தான் சொன்னேன். அதான்டா புரிஞ்சலடா. சாவப்புறம் தெரிஞ்சுதானே மச்சான் தம் அடிக்கிறோம். ஆனா இப்பெல்லாம் தம் அடிக்கிறது கூட எனக்கு கம்பெனி கொடுக்கணும்னு உனக்கு தோணல. மச்சான் முடிச்சிட்டியா? ஏண்டா சூட் ஆகல. சரி விடு. சரி எதுக்கு எங்களை கூட்டு வந்த? ஏய் என்ன உங்களுக்கு தெரியாதா? நான் சந்தோஷமா இருந்தா ஏதாவது வாங்குவேன்ல, அதான் மச்சான். ஏய் மச்சி டேய், நான் 2 ஜட்டி வாங்க போறேன் எனக்கு. அதுக்கு எதிராக எங்களை கூட்டு வந்தேன். என்னடா புதுசா கேக்குறீங்க? நீங்க தான கலர் சூஸ் பண்ணோம். அப்புறம் 4 பேர்ல ஜட்டி மாறிட கூடாதுல்ல. என்ன மச்சான்? இட்ஸ் a good idea, right? தெய்வ லெவல் மச்சான். I am brilliant too. ஆனா உலகத்திலேயே ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்து ஜட்டி வாங்கின மொஹான் நீங்க தான். தேங்க்ஸ் டா. ராஜர் தட். தேங்க்ஸ் மச்சி. ஆமா அவளுக்கு எதுவும் gift வாங்குற மாதிரி எதுவும் ஐடியா இல்லையே? இருக்கே. சீ சுத்தம். கருமம். அத நான் நாளைக்கு சொல்றேன். ஏய் யப்பா தெய்வமே சொல்லாத. செஞ்சு சொல்லிராத. ஏய் எவனாவது இந்த 2 ஆரஞ்சு கலர்ல 2 ஜட்டி கொடுடா அவனுக்கு. ஹலோ, ஐம் எக்ஸைட்டட். ஓ எக்ஸைட்டடா. சரி நான் மேட்டர் போறேன். நேத்துல இருந்து இந்த ட்ரெஸ் போட்டா எப்படி இருப்பேன்னு ஒரு 1000 தடவை யோசிச்சு பார்த்துட்டேன். வேணும்னா போட்டு காமி. தியாவை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போனா முத்திர குத்திடுவான்டா. அதுக்கப்புறம் யூஸ் தோதான்ல. மச்சி விட்டுறா. சரி போலாமா? மச்சான் அது ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாண்டா, போலாம் வா. சும்மா చెప్పకూడదు మச்చాన్. ఆంధ్ర మెస్ భోజనం చాలా బాగుంది. అది அசிங்கமா கேட்டறோம் கம்முனு. సారీ బావా. ஹலோ தம்பி டொனேஷனுக்குலாம் காசுல போப்பா. பை பை. ஹலோ பாஸ், கொஞ்சம் பேசணும். யாரா அந்த சைல்ட் ஆர்டிஸ்ட்? தெரியல பாவா. நாங்க 2 பேரு. எங்கடா வாய்ஸ் போட கேக்குதா? ஆளா பாடி தோ நிக்குதுடா. நாடி வா. பேசி போ. என்ன 1 டைம் குட்டணுமா? இல்லடா தம்பி 1.5 டன்ல ஏசி வேணும் ரூமுக்கு. வச்சிருக்கியா? ஏய் ஒரே புழுக்கமா இருக்குடா. ஓ மறைக்கிறியா நீ? ஓவர் எமோஷனா இது. தோ பாறா மழையில செல்வங்களுக்கு கோவம் வந்துருச்சு. சரி சொல்லுங்களா, இப்ப என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறீங்களா இல்ல டான்ஸ் ஆட போறீங்களா? பாட்டு பாடினே டான்ஸ் ஆட போறோம், சரியா? ஓ கலாய் புதுசு. ஹலோ, நான் இங்க சீரியஸா பேச வந்திருக்கேன். கண்டிப்பா பேசலாம். இவனை தள்ளி போட்டுட்டு சிரிப்பு வருது. முடியாது. அப்ப நான் திரும்பி நிக்கிறேன், நீங்களே பேசுங்க. ஏய் ஏய் நான் இங்க சீரியஸா பேச வந்திருக்கேன்னு சொல்றேன்ல. சொல்லு. உங்க ஃப்ரெண்டு பண்றதெல்லாம் தப்பு. ஒண்ணும் இல்ல. தியா லைன்ல அவனை அடிக்கடி கிராஸ் பண்ண வேணான்னு சொல்லு. இனிமேலாவது உங்க ஃப்ரெண்டை ஒழுங்கா பாத்துக்கோங்க. நாங்க ஏன்டா எங்க ஃப்ரெண்ட் ஒழுங்கா இருக்க சொல்லணும்? தியா அவங்க அப்பா அம்மா ஒழுங்கா வளர்த்திருந்தாங்கன்னா அவன் இவன் ஃப்ரெண்ட் சுத்திட்டு இருக்கா. அப்படியே இருந்தாலும் அர்ஜுன் எப்பரா அவர் சொல்லுவ? பட பைத்தியம். எப்படி இங்க பாரு மைதா மாவுல மாட்டீங்க மாதிரி. சூப்பர். ஆல்ரெடி இருக்கிற காண்ட வந்து இப்படி ஒரு சான்ஸ் இருக்கா? ஆமா மச்சான், தியா அவங்க அப்பா அம்மா ஒழுங்கா வளர்க்கலாலும் தியா லவ் பண்ண சான்ஸ் இருக்குல்ல. டேய் மூதேவி, நான் அந்த சான்ஸ் சொல்லடா. பல்புங்கடா. அப்புறம் விழுப்புரம். ஐயோ மச்சான் சீரியஸான டைம்ல கூட உனக்கு செம்ம ஹியூமர் சென்ஸ்ரா. தட்ஸ் தி மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் திங் ஐ எவர் ஹர்ட். இவனுங்க பண்ணதுல இதுதான் பெரிய காமெடியா இருக்குமோ? அவனு பாவா. எப்படி இருக்கேன்? நல்லா 1/2 லிட்டர் ஃபேண்டா பாட்டில் மாதிரி சும்மா இருக்கு. உன்னை யார் அவன் முகக்கட்ட கலர்ல வாங்கிட்டு சொன்னா? பட் ஆனா நான் இமேஜின் பண்ணும்போது ஸ்லீஸ்லாம் இருந்துச்சு. ஏன் பிச்சா? பிச்சாங்க. அவ்வளோ அக்கறை இருந்தா
சைஸ் வாங்கிட்டு போய் ஸ்லீவ்ஸ் வச்சுட்டு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கணும். பொண்ணுங்க ட்ரெஸ்னா சும்மாவா? எவ்வளவு வேலை இருக்கு. நூல் பிரிச்சு ஓர அடிக்கணும், இடுப்பு கிட்ட இறுக்கி பிடிக்கணும். இடுப்பு கிட்ட மிஸ்டர் அர்ஜுன் சொல்லுங்க மிஸ்ஸஸ் அர்ஜுன். ஏய் தியா, நான் நல்லா இருக்கேனாடி? சத்தியமா ஓசாயில மட்டும் ஒரு பொண்ணு பிறந்திருக்கூடாது. வேடடி சிங்கக்குட்டி பறப்பான். அதுவும் குட்டியாவா? ஓ மை காட், நானே இப்ப அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்ச பாத்தியா? வந்துட்டாங்க, வெங்காயம் வெட்டிங்க. போ, அண்ணாங்களாம் வந்துட்டாங்க. அண்ணா ஹே அர்ஜுன் பொட்டு.